மஞ்சமலை வீட்டுக்கு பூங்கொடியும் அழகரும் வந்திருக்காங்க. பூங்குடி மட்டும் வீட்டுக்குள்ள போறாங்க. பேச்சு எதுக்கு? ஏன் பூங்குடி போட்டு பதற்றமா வர? நீ மட்டும் தனியாவா வந்த? வெளியில யாருமே இல்லையா? இல்லம்மா, அழகர் வெளியில தான் பைக்க நிப்பாட்டிட்டு வெயிட் பண்றாரு. அட பாவமே, வெளியில எதுக்கடி நிப்பாட்டி வச்சிருக்க? அவரையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு வர வேண்டியது தானடி. நாளைக்கு காலையில தாலி கட்ட போற மாப்பிள்ளைய வாசலோட நிப்பாட்டி வைக்கலாமான்னு கேக்குறாங்க. அம்மா, அப்பா ஏதோ அவசரமா முக்கியமா விஷயம் பேசினா உடனே சொல்லி வர சொன்னாரு. அதான் மாமா கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லாம கிளம்பி வந்தேன். அவங்கள கூப்பிட்டாலும் உள்ள வர மாட்டாங்க. அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப உள்ள இருந்து மஞ்சமலை வெளியே வராரு. வாடி என் செல்ல மகளே வா, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டு பாரு, அதான் என் பொண்ணுன்னு சொல்றாரு. ஏங்க, நாளைக்கு காலையில பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு அவசர அவசரமா பூங்குடிய வர சொன்னீங்க? கோயில் வேலை, மண்டப வேலை நெம்புட்டு கிடக்கு. பேச்சு, நீ அதிகமா கேள்வி கேட்காம கொஞ்சம் சும்மா இரு. பூங்குடி, நீ உள்ளவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிடுறாரு. மஞ்சுமலையும் பூங்குடியும் ஒரு ரூம்ல போய் யாருக்கும் தெரியாம ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. பேச்சு என்ன, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவர் என்னத்த ரகசியம் பேசுறாருன்னு யோசிச்சுட்டு போய் ஒட்டி கேக்குறாங்க. மஞ்சுமலை பூங்குடி கிட்ட, பூங்குடி அத்தா, நான் சொல்றது நல்லா காது எடுத்து கேளு. நாளைக்கு காலையில அந்த மாயாண்டி குடும்பத்துல நடக்க போற கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நாளைக்கு தானே எனக்கு கல்யாணம். ஆமா, உனக்குதான் கல்யாணம். ஆனா அந்த மாயாண்டி குடும்பத்துக்கு முன்னாடி நாம பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுக்க இதுதான் சரியான நேரம். அன்னைக்கு மொட்டை அடிக்கிற விசேஷத்துல ஊர் முன்னாடி நம்மள எம்பிட்டு அசிங்கப்படுத்தினா அந்த மாயாண்டி. என் மானமே போச்சு. அந்த அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் நான் பழி வாங்க வேண்டாமா? உன் கல்யாணத்தை நிறுத்த அவன் மகனை விட்டு உன்னை கடத்த வச்சு கல்யாணத்தை நிறுத்தி ஊர் முன்னாடி என்னை எப்படி அசிங்கப்படுத்தினா, அதுக்கும் சேர்த்து அவனை பழி வாங்க வேண்டாமான்னு கேக்குறாரு. அதுக்காக என்னப்பா பண்ண சொல்றீங்க? நாளைக்கு காலையில மூத்த நேரத்துல மேடைக்கு பொண்ணு வர வேண்டிய நேரத்துல நீ மண்டபத்துல இருக்க கூடாது. நீ கல்யாணத்துக்கு வராம வீட்டிலேயே உட்கார்ந்துக்கணும். ஊரெல்லாம் கூடி நிற்கும் போது பொண்ணு வீட்டாரு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு மாயாண்டி குடும்பம் தலை குனிஞ்சு நிக்கணும். ஊரே அவங்கள பார்த்து சிரிக்கணும். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற பரிசுங்கிறாரு. இந்த வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த பேச்சு கதவு தள்ளிட்டு உள்ள வராங்க. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அறிவு கெட்டு போச்சா உங்களுக்கு? பிறந்த பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாடுறீங்களே, இது உங்களுக்கு அடிக்குமா? அண்ணனுக்கும் உங்களுக்கும் 1000 பகை இருக்கலாம், அது வெளியே வச்சுக்க வேண்டியது தானே. பெத்த பொண்ணோட கல்யாண மண்டபத்துல போய் பழிய திப்பீங்களா? ஏய் பேச்சு, நடுவுல வந்து கத்தாத. பொம்பளை, நீ பொம்பளையா இருங்கிறாரு. முடியாதுங்க, என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடியணும். அது மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். பழைய விஷயத்துக்காக பழி வாங்கணும்னா வேற வழியில போய் பழி வாங்குங்க. தேவையில்லாம பொண்ணோட கல்யாணத்துல இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க பேச்சு. இங்க பாரு பேச்சு, மாயாண்டி குடும்பத்தை ஊர் முன்னாடி தலைகுனிய வைக்காம நான் அடங்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? நீங்க என்ன பிளான் வேணா போட்டுக்கோங்க, ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க இந்த மாதிரி தப்பான பிளான் போட்டுட்டு இருக்கீங்கன்னு இப்பவே என் மாயாண்டி அண்ணகிட்ட போன பண்ணி சொல்ல போறேன். என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த போறேன்னு சொல்றாங்க. பேச்சு கோபமா திரும்பி நகரம் போயிடும்போது மஞ்சமலைக்கு ஆத்திரம் வந்து, ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்? மஞ்சமலை ஓங்கி பேச்சியோட கன்னத்துல அரைஞ்சிடுறாரு. நிலத்தடி மாதிரி பேச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மாடி, வலிக்குது ஐயா. பொண்டாட்டின்னு கூட பாக்காம இப்படி அடிச்சிட்டீங்களே. பூங்குடி உடனே, அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் வாயில பேசி முடிச்சிருக்கணும். பொம்பளைங்களை கை நீட்டி அடிக்கிறது முதல் தப்புப்பா. அம்மா கிட்ட முதல்ல சாரி கேளுங்கிறாங்க. அப்ப சத்தம் கேட்டு ராசாத்தி ஓடி வர்றாங்க. என்னையா அது? இந்த அறையில இம்புட்டு சத்தம் கேக்குது, என்ன பிரச்சனைங்க? அங்க பேச்சு அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாங்க ராசாத்தி. இங்க பாரு ராசாத்தி, நான் சொல்றது கேளு. நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நானும் பூங்குடியும் சேர்ந்துதான் பிளான போட்டோம். ஆனா இந்த பேச்சு அவங்க அண்ணன் மாயாண்டிக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை எதிர்த்து பேசுறான். அன்னைக்கு மொட்டை அடிக்கிற விஷயத்துல நம்ம குடும்பத்தை எம்பிட்டு அசிங்கப்படுத்தினான் அந்த மாயாண்டி. அதே மாதிரி நாளைக்கு அவங்க குடும்பமும் அசிங்கப்படணும்ல. நம்ம வீட்டு கல்யாணத்தை நிறுத்தி அசிங்கப்படுத்தினவங்க கல்யாணமும் நிக்கணும்ல. அதுதான் எங்க திட்டங்கிறாங்க. இதை கேட்ட ராசாத்திக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இதுக்குள்ள ராசாத்தி, ஆஹா, நேத்துல இருந்து என்னடா இது, எங்க அண்ணன் மாயாண்டி குடும்பத்தை விஷயத்துக்கு இவங்க எல்லாரும் எகுறாங்களேன்னு பார்த்தா இம்பூட்டு பெரிய பிளான போட்டு வச்சிருக்காங்களா? நல்ல விஷயம்டா சாமிங்கிறாங்க. அண்ணே, நீ பண்றது எல்லாமே சரிதான் அண்ணே. இந்த பேச்சு பேசிட்டு போறா, அவளை விடு. பூங்குடி, நீ தயவு செஞ்சு நாளைக்கு கல்யாணத்துக்கு போயிடாதமா. அந்த குடும்பத்துக்கு சரியான பாடம் போகட்டணுங்கிறாங்க. சரிங்கத்த, அப்பா சொல்லும் மாதிரி நான் கல்யாணத்துக்கு போகல. இதையெல்லாம் பைக்க நிறுத்திட்டு அழகரு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்னடா இது, இந்த பூங்குடி போய் இம்பட்டு நேரமாச்சு, போனவதான் ஆளையே காணோம். மாமாவும் போன பண்ணி, இடையே கோயிலுக்கு நேரமாச்சுடா, சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவ உள்ள போய் என்னதான் பண்ணிட்டு இருக்கா?
இப்படி உள்ள வர்ற அழகருக்கு அவங்க ரூமுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே கேக்குது. மஞ்சமலை மாயாண்டி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்றதும், பூங்குடி நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றதும் அழகருக்கு அதுக்கு நல்லாவே கேக்குது. அட பாவிகளா, இவ்வளவு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா? இதுக்குத்தான் இந்த பூங்குடி கல்யாணத்துக்கு சரின்னு தலையாட்டினாளா? கல்யாண மேடையில வச்சு எங்க குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கிறீங்களாடா? விருங்கடா, உங்க பிளானை இப்பவே நானே உடைச்சு நீங்க வேற ஏதாச்சும் தந்திரம் பண்ணுவீங்க. பூங்குடி முன்னாடி நான் எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும். ஆனா நாளைக்கு மூர்த்த நேரத்துல உனக்கு என் கையாலதான் தாலி இறப்போகுது பூங்குடின்னு நினைச்சுக்கிறாரு. அழகர் என்ன பண்றாப்புல, சத்தம் இல்லாம வெளியே வந்து பைக்கு கிட்ட நின்னுக்கிறாரு. பூங்குடியும் வெளியே வராங்க. அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். ரொம்ப நேரம் இங்க நின்று பேசிட்டு இருந்தா அழகருக்கு என் மேல சந்தேகம் வரும். அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாம போயிடும். பூங்குடியும் வாசலுக்கு வராங்க. அழகரும் பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பூங்குடி, உங்க அப்பாட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? போலாமா? அப்பா வேற அடிக்கடி போன பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காரு. போலாங்க மாமா அப்படிங்கிறாங்க பூங்குடி. ரெண்டு பேரும் பைக்ல கிளம்பிடுறாங்க. நைட் முழுக்க அழகர் தூங்காம அங்கும் இங்கும் நடந்தபடியே இருக்காங்க. உன்ன மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேனே, எனக்கு எப்படி நிம்மதியா தூக்கம் வரும் பூங்குடி? நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம் எப்படி ஜெயிக்கணும்னு நான் பிளான போட்டு வச்சிருந்தேன். நீ என்னடானே என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த பிளான போட்டு நிம்மதியா தூங்குறியா? திடீர்னு முழிச்சு பூங்குடி அழகர் இப்படி நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு, என்ன மாமா இம்புட்டு நேரமாகியும் தூங்காம தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. என்னடி, நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா முடியும்னே யோசிச்சு பிளான போட்டுட்டு இருக்கேங்கிறாங்க. என்னது இது, இந்த அழகர் பேசுற பேச்சே சரியில்லையே. ஒருவேளை இவனுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? இல்ல, நாம பேசுனது இவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க. காலையில அழகரு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, மச்சி விஷயம் கைய மீறி போச்சுடா. பூங்குடியே அவங்க அப்பனும் சேர்ந்து நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்த பிளான போட்டிருக்காங்க. பொண்ணு மேடைக்கு வராம ஏமாத்த பாக்குறா. என்னடா சொல்ற? அப்ப நம்ம என்னடா பண்றது? நாம விடுவோமா? அவங்க போட்ட பிளான நாம முறியடிக்கணும். நல்ல நேரத்துக்கு பூங்குடிய மேடைக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது உங்க பொறுப்புதான். நீயும் கவலைப்படாதடா மச்சி, பூங்குடிய நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் மேடையில உட்காருங்கிறாங்க. பூங்குடி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சு போய் ஒர்க்கு காத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்குள்ள வராங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வெளியே போங்கன்னு கத்துறாங்க பூங்குடி. அழகரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பூங்குடி தூக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. கதவை தரங்கடா, யாராச்சும் காப்பாத்துங்க, கதவை தரங்கன்னு கத்துறாங்க பூங்குடி. பூங்குடி மாட்டிக்கிறாங்க. காலங்கத்தால மேடையில அழகர் பட்டு வெட்டி சட்டையெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஐயரு, நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு சீக்கிரம் மேடைக்கு கூட்டிட்டு வாங்க சொல்றாரு. அழகர் தன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சிக்னல் கொடுத்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடி போய் ஊட்டி அறையில இருந்து பூங்குடிய கூட்டிட்டு வர்றாங்க. பூங்குடி அழகிட்ட, அழகர் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்ன எதுக்கு அறைக்குள்ள கூட்டி வச்ச? என்ன பூங்குடி மேடம், நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என்ன சொல்ற அழகருங்கிறாங்க. அன்னைக்கு உங்க அப்பா வீட்டுல வச்சு நாளைக்கு கல்யாண மணிக்கு வரமாட்டேன், மாயாண்டி குடும்பத்தை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துவேன்னு நீ உங்க அப்பா கிட்ட சபதம் போட்டத நான் இந்த சொந்த காதால கேட்டேன். கதவோரமா நின்னு உங்க நாடகத்தை எல்லாம் பார்த்து வந்தா நானுங்கிறாங்க. அழகரு, அது அப்படி என்னடி அது இதுன்னு இழுக்கிற? இந்த அழகர்கிட்டயும் ஆட்டத்தை காட்ட பாக்குறியா? முன்கூட்டியும் யாருக்கு தெரியாம உன்னை கடத்திட்டு வந்து அந்த ரூம்ல போட்டு அடைச்சது நான் தாண்டி. இந்த அழகர்கிட்ட மோதினவன் எவனும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. உங்க அப்பன் போட்ட பிளானை என் கால் தூசிக்கு சமமா மாத்திட்டேன் பாத்தியாங்கிறாங்க. மாயாண்டி அழகர்கிட்ட, டே அழகரு, கொஞ்சம் அமைதியா இருடா, கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் பூங்குடி கிட்ட பேசிக்கோ.